முதல்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பீடி தொழிலாளர்கள். அம்மா பீடி சுற்றுறாங்க. குடும்ப சூழ்நிலை எப்படின்னா, முதல் முறையாக சுதந்திர காற்றை எப்போ சுவாசிச்சுதான் நினைக்கிறீங்க? என்னன்னா டெல்லியில் வந்து இது ரொம்ப இதாக இருக்கும். இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அப்போ நான் டெல்லியில் படிக்கல தான். ஆமாம் ஆமாம். புதிய தலைமுறை கல்வியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, யங் இந்தியா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பற்றி, காந்தி ஃபெலோஷிப் பற்றி. ஸோ அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு படித்தப்போ எனக்கு என்னென்னா, அது எனக்கு வந்து ஒரு உண்மையிலேயே நான் மானிட்டர் பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் எப்படி இருப்பேன், நான் சுதந்திரமாக நடந்தால் எப்படி இருப்பேன், நான் என்னோட சுதந்திர கருத்துக்களை சொல்கிறது எப்படி இருக்கும். ஸோ இந்த ஆசை வந்து இருந்துச்சு. பையன் வந்து என் காலை வந்து டச் பண்ணான். நான் உடனே அவங்ககிட்ட பொண்ணுங்க காலை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பொண்ணுங்க காலை ஆண் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங் பதிவாயிருக்கு. ஸோ இந்த அப்போ வந்து அவங்க கிட்ட எதுக்கு பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும். எந்த கட்டத்தில் உங்களுடைய அப்பா அம்மா உங்களை வந்து வியந்து பார்க்க ஆரம்பித்தாங்க? மேபி முதலமைச்சர் இளைஞர் விருது வாங்கினப்போ. ஓ, இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் சாதனை பெண்மணியும் தாபேகா உறுப்பினருமான அஸ்விதா. திருநெல்வேலியில் பீடி சுற்றுகின்ற ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து அமெரிக்காவிலே உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு சாதனை பெண்மணி தான் அஸ்விதா. சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டுள்ள அஸ்விதா தன் கனவுகளை பற்றியும் தன் பயண அனுபவங்களை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். முதல்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பீடி தொழிலாளர்கள். அம்மா பீடி சுற்றுறாங்க. 3 பிள்ளைங்க வீட்டில். நான் தான் கடைசி. ஸோ அதனால் ஐ வாஸ் லக்கி. என்னென்னா குடும்ப சூழ்நிலை எப்படின்னா, எஜுகேஷன் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். நம்ம இப்போ எல்லோரும் படிக்கணும் அதை விட என்ன எக்ஸ்பெக்டட்னா, ஓகே பெண்ணாக இப்படி இருக்கணும், ஒரு ப்ரெசன்டபிள் யங் உமனாக இருக்கணும், முடி நிலமாக வளர்த்துக்கோ, மூஞ்ச பராமரிச்சுக்கோ, நல்ல வீட்டு வேலை செய்யி, மாமியார் வீட்டில் எப்படி இருக்க போகிறேன், என் மாமியார் வீட்டில் எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துறாத, இந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து அப்புறம் என் பையன் தான் என்னை பார்த்துப்பான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஐ நெவர் தாட் நானும் வந்து ஒரு ஆணும் சமம் அப்படின்னு நான் நினச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு சொல்லலாம். அதில் நிறைய புக்ஸ் மூலமாக பாரதியார் கவிதைகள் கொஞ்சம், ஏன்னா அதிகமாகவே நான் கடையில் பிறந்தனால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பாரதியாரோட இருந்துச்சு. ஸோ நிறையா பாரதி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படி இப்படின்னு நானே பேசி இது பண்ணிப்பேன். ஸோ பாரதியார் இன்ஃப்ளூயன்ஸ், பெரியார் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சின்ன வயசில் இருந்துச்சு. காலேஜ் படிக்கல தான் எனக்கு தோணுது. ஏன்னா 12th முடிச்சுட்டு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்த வாழ்க்கை வேணுமா, என் வாழ்க்கை வந்து பீடி சுற்றுற வாழ்க்கையாக இருக்கணுமா, இல்லை ஒரு மில்ல போய் வேலை பார்க்குற ஒரு வாழ்க்கையாக இருக்கணுமா, என்ன மாதிரி வாழ்க்கையாக இருக்கணும். அப்போது கிராமத்தில் உள்ள எந்த குழந்தைக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு எய்ம். ஆமாம் ஆமாம். ஸோ நானுமே என்னென்னா ரொம்ப அப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எக்ஸாம் எழுதினேன், ஐபிபிஎஸ் பேங்க் கிளரிக்கல் எக்ஸாம் எழுதினேன், அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் அந்த இது அதுக்காக எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கையில தான் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு டெல்லி. ஸோ அது அப்போ தான் எனக்கு வந்து நானும் இன்னொருத்தரும் சமம் அப்படிங்கிற ஒரு கருத்தே எனக்கு வந்து அப்போ தான் வந்துச்சு. இதை தாண்டி நீங்களும் அந்த பீடி சுற்றுற பணியில் இருந்தீங்களா? ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் சுற்றுவாங்க. பொதுவாக எல்லா வீடுகளுமே அப்படி தான்.
என்ன நான் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் வந்து பீடி சுற்றுற ஃபேமிலிலாம். முக்குடலை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 பீடி கம்பெனிஸே இருக்குது. ஸோ அங்கே எல்லா மக்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் சின்ன வயசில் நான் இலை வெட்டுவேன். எங்கள் அம்மா வந்து பீடி சுற்றுவாங்க. அதில் மடக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அது ஃப்ளவர் பாட் மாதிரி வரும். அதை எங்கள் அக்கா பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வந்து வண்டல் கட்டுவாங்க. ஸோ நாங்கள் குடும்பமாகவே இதை பார்ப்போம். எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து நான் கத்திரி பிடிச்சி இலை வெட்டுற ஞாபகங்கள் தான். எங்கள் அம்மாவும் சண்டே ஆனிச்சுன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக வச்சுருவாங்க. இலை வெட்டிட்டு நீ லைப்ரரிக்கு போனால் இல்லை இலையை வெட்டிட்டு நீ எங்கேனாலும் போகலான் தான். ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் டார்கெட். ஆமாம், அம்மா வந்து வெரி ஆம்பிஷியஸ் கேர்ள் தான். டெய்லி இவ்வளோ வண்டல் சுற்றணும் அப்படின்னு அதை ஒரு கட்டம் செஸ் போர்டு மாதிரி போட்டுட்டு உடஞ்ச வழியில் அதை வச்சு வந்து ஒவ்வொரு 100 பீடிக்கும் அதை முடிச்சு அந்த கட்டத்தை முடிச்சா தான் அவங்க எந்திக்கவே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அதான் அது ஷீ இஸ் அ வெரி ஆம்பிஷியஸ் கேர்ள் தான். என்ன ஆனால் நான் யோசிப்பேன் எங்கள் அம்மா படிச்சிருந்தா என்ன ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு. ஷி வுட் பி லைக் அ வெரி டிமாண்டிங் பர்சன். அந்த மாதிரி தான் 2012 அந்த 9 அந்த டைம்லலாம் 250 ருபீஸ் 200 ருபீஸ் வந்து வாரம் வாங்குவாங்க. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கையில் தான் வந்து நான் எங்கள் அம்மாவோட தம் பிரிண்ட்லாம் அப்போ தான் பார்த்து எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ அது வந்து எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எவால்வ் ஆச்சு. ஆமாம், சின்ன வயசில் அவங்க என்னை பார்த்த பார்வையும் இன்றைக்கி அவங்க வந்து ஓகே என்னை பற்றி பெருமைப்படுறாங்களான்னு தெரியல. இப்போவும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து கல்யாணம் தான் வந்து லைஃப் அச்சீவ்மெண்ட்டு சக்ஸஸ். பட் ஆனால் அதே நேரத்தில் ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ இன்டர்னலி ப்ரவுட். ஓகே ஏதோ நம்ம பொண்ணு சமுதாயத்துக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது இந்த எண்ணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சூழல்லேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்ற எண்ணம் எப்போ முதல்ல உங்களுக்கு வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். அதுக்கு என்ன காரணம்? சஃபகேட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து இப்போது நீங்கள் அது தவறுன்னு சொல்லலை, அது அந்த சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருந்திருக்கும் தான். இப்போ நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் உங்களை ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஃபேமிலி, வெளியில் உள்ளவங்களும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பழகுறீங்க, எப்படி உட்காருறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, இப்படி ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து ஒரு மானிட்டர் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் தான் அது. என்ன மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் அந்த என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் எனக்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நான் மானிட்டர் பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் எப்படி இருப்பேன், நான் சுதந்திரமாக நடந்தால் எப்படி இருப்பேன், நான் என்னோட சுதந்திர கருத்துக்களை சொல்கிறது எப்படி இருக்கும். ஸோ இந்த ஆசை வந்து இருந்துச்சு. அந்த ஆசை வந்து நிறைய புத்தகங்கள் மூலமாகவும் வந்திருக்கலாம். பட் ஆனால் அது வந்து என் மனசுக்குள்ளே இருந்தது அந்த இமேஜினேஷன்லாம். அது வெளியில் எப்படி என்னைக்கு இதாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஆல்வேஸ் தாட் எப்படியாவது நம்ம வந்து நம்ம இந்த வில்லேஜ் எஸ்கேப் ஆயிடணும், வெளியில் எப்படி இருக்குது வாழ்க்கைன்னு பார்க்கணும், அப்படிங்கிற ஒரு சுதந்திரமாக நடக்கிறதே எப்படி இருக்குன்னு தெரியலையே நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நடக்கச்சுலேயே கிராமத்தில் 4 பேர் ஐயோ இவங்க எங்கே பார்க்குறாங்க, அவங்க எங்கே பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம். லைப்ரரிக்கு போகல எங்கள் அம்மா கிட்டே நிறைய கம்ப்ளைண்ட் வரும். உன் பொண்ணு அதில் அந்த தெருவில் பார்த்தேன், உன் பொண்ணு இந்த தெருவில் பார்த்தேன். லைப்ரரியிலே நம்ம வந்து குனிஞ்சிக்கிட்டே தான் படிக்கணும், யாரையும் நிமிந்து கூட பார்த்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வரும், ஓகே உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீயாக உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்க கூட முடியாது. அங்கேயும் வந்து என்ன உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் தான் யோசிப்பேன், ஒரு டீ கடையில் நம்ம கால் மேலே கால் போட்டு டீ குடிக்கணும் எப்படி இருக்கும். எப்போ சாத்தியமாச்சு? டெல்லி போனதுக்கப்புறம் ஐ திங்க் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஒரு கல்வி வந்து நம்மளுக்கு ஒரு உண்மையான கல்வி எவ்வளோ ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது. அப்போ எனக்கு தெரியும் ஐ எம் நாட் கோயிங் பேக் டு தட் லைஃப். இந்த லைஃப் வந்து இனிமேல் எனக்கு லைஃப் வந்து மாறிடும் வாட் எவர் ஐ டூ. அதனால தான் ஐ திங்க் நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில் முடிஞ்சுது. அதுக்கப்புறமே வந்து நான் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணதாகட்டும், இது எல்லாமே எனக்கு வந்து என்ன அந்த டைமில் வந்து அப்புறம் ஒரு இயர் வந்து நான் வந்து 100 பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட போய் ஒவ்வொருத்தராக சந்திச்சு இன்டர்வியூஸ் பண்ணேன். பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸில் போய் ஜாயின் பண்ணேன், ஹார்வர்டுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ இதெல்லாம் இந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே நம்ம என்ன வந்தாலும் லைஃப்பில் பார்த்துக்கலாம். அந்த எண்ணம் வந்து அந்த கல்வி மூலமாக தான் வந்துச்சு. அது வரைக்கும் வந்து எனக்கு வரல அந்த எண்ணங்கள். முதல் முறையாக சுதந்திர காற்றை எப்போ சுவாசிச்சுதா நினைக்கிறீங்க? டெல்லியில் வந்து இது ரொம்ப இதாக இருக்கும். இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்துருந்துச்சு அப்போ நான் டெல்லியில் படிக்கல தான். ஆமாம். ஸோ நாங்கள்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு போயிருந்தோம். அது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி படம்லாம் நைட்டு நான் ஒரே ஒரு தடவை காலேஜ் படிக்கல, அது யாருக்குமே தெரியாது, அது இந்த இன்டர்வியூவில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை இருக்கேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கிலீஷ் படத்துக்கு போனோம் சம்வேர். ஏன்னா எனக்கு படமே பார்த்ததில்ல, தேட்டரில் பார்த்ததில்ல. ஆமாம். ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல, பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஸ்ரீதேவியும் நம்மளே ஒரு கனெக்ட் ஆனிச்சு எனக்கு. பிகாஸ் ஷீ ஆல்சோ ஹேஸ் தட் லைஃப். சடன்லி ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். உடனே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவளை தாழ்த்தி வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா கேட்டுக்கு போனோம். அப்போ ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் இந்தியா கேட். நான் வந்து எனக்கு அப்போ ரொம்ப எனக்கு ஏன் அந்த இது இருக்குன்னா, என் ஃப்ரெண்டு பாவனான்னு ஒருத்தங்க எங்கிட்ட வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து டக்குன்னு அந்த மொமெண்ட் எனக்கு வந்து அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேலாம் கிடையாது. பட் வென் ஷீ செட் இட் ஐ ஃபெல்ட் ஓகே ரியலி திஸ் இஸ் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா ஐ வாஸ் 12 o'clock
நைட்டு இந்தியா கேட் ஒரு பெண்ணா நான் வந்து ஐ ஃபெல்ட் ரியலி எம்பவர்ட் அந்த நாள். ஆமாம். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த மொமெண்ட் ஐ ரிமெம்பர் as a woman-ஆ நான் ஐ ஃபெல்ட் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு. டெல்லியில் போய் படிக்கிற வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? எங்கள் லைப்ரரி சார் எப்போது கேட்பார், என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அவர் வந்து எனக்கு நிறைய நல்லது பண்ணார். 3 புக்கு தான் எடுக்க முடியும் அந்த கார்டை வச்சு. அவர் 4 கூட எடுக்க விடுவார், என்ன பழைய மேகசின்ஸ் எடுத்துகிட்டு போக விடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவான லைப்ரரியன் தான். ஸோ அவர் வந்து நான் அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் யூபிஎஸ்சி எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா படித்தாங்கன்னா யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் சூரிய வம்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம் மேபி. அதுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கல. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர். அவர் என்ன சொன்னாலும், நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இதை பண்ண முடியும். ஸோ டெல்லி வாஸ் இது. ஆனால் எனக்கு டெல்லினா நம்மளுக்கு என்னோட இமேஜினேஷனில் ஸ்னோ இருக்கும், அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ நான் வந்து அப்போ வந்து அவர் புதிய தலைமுறை கல்வியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, யங் இந்தியா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பற்றி, காந்தி ஃபெலோஷிப் பற்றி. ஸோ அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு படித்தப்போ எனக்கு என்னென்னா அதில் ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸோட நேம் இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஆங்கிலம் பேசணும்னு எழுதியிருந்தாங்க. ஸோ இது செட் ஆகாது, நான் விட்டுட்டேன். அப்புறம் அவர் சொல்லி சும்மா அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன். என்னோட ஜூனியர் ஒரு பையனோட ஃபோன் வாங்கிட்டு இப்படி ஷாலை மூடி டைப் பண்ணேன். பஸ் வந்து எங்கள் ஊர் முக்குடல், ஆலங்குளம் போகிற வரைக்கும் நடுவில் எந்த ஊர்லேயும் இன்டர்நெட் கிடையாது. ஸோ முக்குடலில் நான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆலங்குளம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஒரு கொஸ்டின் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆலங்குளத்தை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்டர்நெட் திரும்ப வரும், நடுவில் எந்த ஊர்லேயும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி ஃபோனில். அதுவும் வந்து பொண்ணுங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அதனால ஷாலை இப்படி வச்சு மறைச்சி டைப்பிங். அதுக்கப்புறம் அவங்க வந்து டெல்லியிலேருந்து கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. அப்போ எனக்கு நான் இன்டர்வியூ போக முடியல. அப்போ தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணேன்னா எங்கள் வீட்டிலேருந்து இது என்னது இது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ₹1 காயினில் ஃபோன் பண்ணி டெல்லிக்கு சொன்னேன், இந்த மாதிரி என்னால் வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஸ்கைப்பில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கைப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் கூடங்குளம் அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஷ்யூ வர, ஸோ எலக்ட்ரிசிட்டியே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் திருநெல்வேலியில். தென் ஐ வென்ட் டு அ கம்ப்யூட்டர் சென்டர், ஐ வாஸ் ஸ்பீக்கிங். அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் கேமரா வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் டு லிட்ரலி கேரி த கேமரா, கையில் பிடிச்சிட்டே வந்து நான் பேசுகிறேன். அப்பவும் நான் ஒரு ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போது வந்து அவங்க சொன்னாங்க, ஏன் இப்படி கத்துற? நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் நம்ம பேசுனதுனால நம்ம ரொம்ப எமோஷ்னலாக பேசுனது. நான் நினச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேசுகிறோம், இவனுக்கு வந்து என்ன தெரியுது, நம்ம கத்தி பேசுறது மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அந்த ஜூனியரை நான் கூப்பிட்டு போயில எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் நீ பஸ்ஸில் போயில அந்த பையன் வந்து பின்னாடி இருக்கணும், நீ வந்து முன்னாடி இருக்கணும், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் தேட் என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜூனியரை கூப்பிட்டு போனால் கூட நம்மளுக்கு வேறு யாரும் என் ஃப்ரெண்ட்ஸே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் திருநெல்வேலி இஸ் ஆல்சோ இது பெரிய பிளேஸ் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதை அப்ளை பண்ணேன். ஐ காட் த ஃபெலோஷிப். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு ஜேர்னி தான். அக்கா வந்து ஓகே நீ வந்து படிக்க போன்னு சொல்கிறது, வீட்டில் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா அந்த பயணம் இருந்துச்சு. when I went there, அதான் சொல்கிறேன், அங்கே போனதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் மை லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச், திஸ் இஸ் இட், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தது அந்த படிப்பு? ஃபஸ்ட்டு பெண்ணியம் கற்றுக் கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து பெண்கள்னால் சப்மிசிவாக இருக்கணும், அடிப்பட்டது சரி, ஆண் வந்து ஒரு பெண்ணை அடிக்கிறது சரி, ஒரு கணவர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அந்த கல்வி என்ன செஞ்சுன்னா அன்லேர்ன் பண்ணதுக்கு உதவிச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு உதவிச்சு. எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஷேக்ஸ்பியர் அண்ட் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு கிளாஸ். அப்போ தான் நம்ம ஷேக்ஸ்பியருக்கும் ஸ்பெல்லிங் தெரியாது எனக்கு. அந்த அது முதல்ல அந்த வட்டத்தை போட்டு காமிச்சாங்க. ஸோ அந்த கிளாஸில் வந்து ஒத்தல்லோ அப்படிங்கிற ஒரு பிளேயை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒரு 3 விமன் கேரக்டர்ஸ் அது வந்து. ஸோ நான் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டேன், நான் வந்து தமிழில் அசைன்மெண்ட் எழுதும். ப்ரொஃபஸர் சொன்னாங்க, தமிழில் அசைன்மெண்ட் எழுத முடியாதமா, இது இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அந்த 3 விமனை ரீஇமேஜின் பண்ணேன். டெஸ்டிமோனா அந்த பியாங்காவோட கேரக்டர்ஸை ரீஇமேஜின் பண்ணேன். ஐ ஃபீல் அந்த ரீஇமேஜினேஷனே வந்து என்னோட லைஃப்பை நான் ரீஇமேஜின் பண்ண முடிஞ்சது என்னால். பிகாஸ் சொசைட்டி நம்மளை இப்படி சொல்லுது, எனக்கு இந்த கருத்துக்கள் இருக்குது, என்னை சுற்றி என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் இப்படி இருக்கணும்னு இருக்குது. பட் ஹவு டு ஐ ரீஇமேஜின் மை லைஃப், கேன் ஐ ரீஇமேஜின் இட்? ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய கோர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம அப்புறம் வந்து சின்ன என்னென்னா, ஒரு பையன் வந்து என் காலை வந்து டச் பண்ணான். நான் உடனே அவங்ககிட்ட பொண்ணுங்க காலை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து என்னன்னா, பொண்ணுங்க காலை ஆண் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங் பதிவாயிருக்கு. ஸோ அப்போ வந்து அவன் கேட்டால், எதுக்கு பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஐ ஸ்டார்டட் ஓகே, எவ்வளோ நம்ம வந்து பேகேஜ் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அண்ட் ஐ ஹேட் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு தோணுச்சு. அருமை.
எப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சாங்க அங்கே? நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. என் ரூம்மேட் வாஸ் வெரி குட். அவங்க வந்து எனக்கு டெய்லி நைட் வந்து ப்ரொனன்சியேஷன் கிளாஸஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓ! ஆமாம். ஊப்பிங் வயிற்றுலேருந்து பேசணும் எனக்கு வரவே வராது. டெய்லி நாங்கள் ரீட் பண்ணுவோம். ஷி வில் டீச் மீ அருமை. அண்ட் ஷீ வாஸ் வெரி குட். அவங்க வந்து அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து எப்போ புக்கு படிச்சேனே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆனுச்சு ஹவு சம் பீப்புள் ஆர் கிஃப்டட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஷி வாஸ் வெரி என்கரேஜ். ஷி வாஸ் மை சிஸ்டர்ஸ், லைக் ஷி வாஸ் 4-5 years elder to me. ஸோ அதனால் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்போதுமே வந்தோடனே கேட்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் எழுதின அசைன்மெண்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் எனக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட் அங்கே இருப்பாங்க. எல்லா கோர்சஸ்க்கும் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆடிட்டரி டேப்ஸ் கொடுக்குறது, ப்ரொஃபஸர்ஸோட இதை கேட்குறதாகட்டும். அப்புறம் என்னோட டீச்சிங் அசிஸ்டன்ட் தான் ரெனன் மார்ட்டின் கிராமர் புக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த கிராமர் புக்கில் வந்து படிக்கிறதாகட்டும். என் கிளாஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. டெட் போயட் சொசைட்டி, குட்வில் ஹண்டிங், ஆகஸ்ட் ரஷ், அந்த படத்தெல்லாம் நான் ஒன் டைம் இல்லை பல தடவை பார்த்துட்டு ஐ வில் ரிப்பீட் த திங்ஸ். ஸோ அந்த மாதிரி அங்கே நிறைய பேர் வந்து தே சப்போர்ட்டட் அண்ட் தெர் ஆர் ஆப்வியஸ்லி தெர் ஆர் என்ன சொல்கிறது, சில பேர் வந்து தே வில் லுக் டவுன் அப்பான் யூ. எப்படி இவெல்லாம் வந்தா, எப்படி இவளுக்கு கிடைச்சது, நம்ம கிளாஸில் இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. எந்திரிச்சு நம்ம கிளாஸில் பேசச்சில் ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் இன் எனி அதர் கிளாஸ். பட் இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, இல்லை இவ்வளோ நான் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும். நான் வந்து பேசுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அப்போ ஐ ரிமெம்பர் இன் ஒன் கிளாஸ் ஐ ஸ்போக். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸு. அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு வந்து எஃப் கிரேட் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து எதுக்கு எஃப் கிரேட் அப்படின்னா, நான் என்னோட டீமில் வந்து என்னை யாரும் சேர்த்துக்கிட மாட்டேங்காங்க. தே ஆர் டூயிங் தேர் அசைன்மெண்ட்ஸ், அது டீம் அசைன்மெண்ட்ஸ் தான். அப்போ எனக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ ஐ டிசர்வ் எஃப் கிரேட் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், யூ ஹேவ் டு டிமாண்ட் த ஒர்க். அப்படி தான் மக்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு சே. அப்புறம் சின்ன டவுன்லேருந்து வந்தால் நம்ம பண்ண முடியாதுன்னா இல்லை, த வேர்ல்ட் வில் see you the way you see yourself. நீ வந்து என்னோட எப்படி பார்க்குறியோ அப்படி தான் பார்க்குறாங்க. யூ ஹேவ் டு see yourself as a person who can contribute. நீ கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஆளாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் கிளாஸில் வந்து அவரே வந்து, அஸ்விதா கேன் யூ ஸ்டார்ட் த கேஸ் அப்படின்னு சொன்னார். உடனே தான் நான் எந்திரிச்சு ஃபஸ்ட் டைம் பேசுகிற எல்லாரும், ஐயோ இது யாரும் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே கிளாஸ்லங்கிற மாதிரி. ஐ திங்க் அந்த ப்ராசஸ் was வெரி ஸ்லோ அண்ட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆல்சோ. நம்மளுக்கே வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே அந்த ஒரு வருஷம் இருக்கும். நம்ம யார் ஒரு மென்டர் கிட்டேயோ ஏதோ ஒரு வருஷம் இருக்கும். அந்த வருஷத்தில் நம்ம அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த வருஷம் வந்து எனக்கு அதுதான் அப்படின்னு தோணுச்சு. அப்போது வந்து ஷால், அப்போ நம்ம சின்ன வயசில் ஷாலுக்கு இங்கே 5 பின் குத்தணும்னு சொல்லுவாங்க காலேஜ்லேயே, ஸ்கூலில். ஸோ நம்ம அதை ரொம்ப அதெல்லாம் யோசிப்போம், எப்படி போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் இந்த அஃப்கோர்ஸ் அந்த டெல்லியோட பயணத்துலேருந்து லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் நான் அது வரைக்கும் முடி வெட்டினதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முடியெல்லாம் வெட்டுறேன். அப்போவும் நிறைய பேர் என் கிளாஸில் என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. அப்புறம் ஐ ஸ்டார்டட் வேரிங் ஜீன்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபெலோஷிப்லையும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ப்ரொஃபஸர்ஸ் கிஃப்டட் ஜீன்ஸ். நீ இதெல்லாம் ஆமாம், நீ இதெல்லாம் போடுறது தப்பு கிடையாது. ஸோ அந்த பார்வை இருக்குல்ல, நம்ம எது தவறு எது ரைட்டு, அந்த பார்வையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. அங்கே உங்களை வேறுபடுத்தி காட்டியது உங்களுடைய உடை அலங்காரமா அல்லது உங்கள் மொழியா? மொழி அதிகமாக அதுதான் நினைக்கிறேன். ம். உடையும் நம்ம வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். இவங்க பேசுவாங்களா நம்மக்கிட்ட. எனக்கும் வந்து ஒருத்தவங்க வித்தியாசமாக இருந்தாங்கன்னா எனக்கும் அவங்கக்கிட்ட ஓகே இவங்க ரொம்ப மாடர்னாக இருக்காங்களே, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நம்மளோட திறமை கெத்தாக இருக்காங்க. இல்லை இன்னொன்று அவங்க ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க, நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு நம்மளுக்குள்ளேயே இருக்குது. சிகப்பாக இருக்கும், போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக நம்ம நிறைய செல்ஃப் டவுட் வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் தான். நானே யார்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கே வந்து ஓகே நம்மளாம் அவங்களுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். லைக் கார் டோர் ஓப்பன் பண்ண தெரியும். ஸோ இப்போ காரில் போயிலாம் ஒவ்வொரு தடையும் ஒரு பயம் இருக்கும். எஸ்கலேட்டரில் போனது கிடையாது. ஸோ எஸ்கலேட்டர் வந்து பெரிய விஷயம் எனக்கு. அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்குது, எஸ்கலேட்டர் போயில கத்திட்டேன் மெட்ரோவில். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன், அப்போ என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இவங்க இப்படிப்பட்டாலும் அவங்களுக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே அஸ்விதானா வந்து எங்கேயும் வரமாட்டா, கொஞ்சம் காமாக தான் இருப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க தான் செஞ்சுருக்கும். உள்ளே போன அஸ்விதா வேறு, வெளில வந்து அஸ்விதா வேறு. மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சுதான் தெரியல, எனக்கு அது ரொம்பவே தெரிஞ்சுது. ஐ வாஸ் அ மோர் கான்ஃபிடென்ட் பர்சன். நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து செல்ஃப் டவுட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எதாவது பண்ண போகிறோமா அப்படின்னு இருக்கும். கான்ஃபிடென்ஸ் இருக்காது, பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும். கிளாஸ்லேயே நம்ம எந்திரிச்சு பேசுகிற தயக்கத்தோடு தான் எந்திப்போம். அங்கே வந்து அந்த ஐ எம் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் எனி ஒன் எல்ஸ். ஐ ஹாவ் செல்ஃப் ஒர்த் and I can also do something. I can also contribute to this world. அந்த எண்ணங்கள்லாம் அங்கே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்ன மாற்றங்களை எல்லாம் உங்ககிட்ட அது கொண்டு வந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து என்னென்னா, என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இல்லை. ஆனால் அந்த ஃபெலோஷிப் என்னென்னா,
ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் கிஃப்டட், ஸோ ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் நவ். அந்த கில்ட்டையும் நம்மளுக்கு கொடுத்துச்சு. என்னை மாதிரி, ஏன்னா என் கூட படித்தவங்க யாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அப்போது நான் வந்து ஸ்பெஷல் பர்சனும் கிடையாது. ஸோ ஐ எம் ஆக்சுவலி சம்படி ஹூ இஸ் கிஃப்டட் வித் சம்திங். ஸோ ஐ ஹாவ் டு நவ் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப என்னால் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்க முடியும் இந்த சமூகத்தில், நானும் ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு யூ ஃபீல் வேல்யூட், யூ மேட்டர் டு த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அங்கே. அது வரைக்கும் வந்து நான் உண்மையிலே இந்த சமுதாயத்தில் உண்மையிலே நான் வந்து ஒரு மேட்ரா அப்படி நம்ம வாழ்க்கையை வந்து குறைச்சி நம்மளே எடை போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே, ஐ டூ மேட்டர் இன் திஸ் வேர்ல்டு, ஐ கேன் டூ சம்திங் இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஆங்கிலம் படிக்கவும் பேசவும் எப்போ முறையாக கற்றுக்கிட்டீங்க? அண்ட் அதுவும் அந்த பயணத்தில் தான் அந்த மாற்றம் தெரிஞ்சுது. ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணல, வேர்ல்ட் பேங்க்லலாம் ஒர்க் பண்ணல. அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறது, அப்படி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஆரம்ப பயணம் வந்து அங்கே தான், அதிகமாக அங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். எந்த கட்டத்தில் உங்களுடைய அப்பா அம்மா உங்களை வந்து வேந்து பார்க்க ஆரம்பித்தாங்க? மேபி முதலமைச்சர் இளைஞர் விருது வாங்கினப்போ, அப்போ தான் டிவியில் வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லச்சில தான் ஓகே. அது வரைக்கும் நான் ரொம்ப என்னோடய என்ஜிஓ பற்றியோ, அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப கண்டென்ட்டான பீப்புள், நீ அப்படி ரொம்ப பெரிய எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கச்சில் வந்து ஓகே, பொண்ணு வந்து ஏதோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்து அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து அதை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் நான் எங்கள் அம்மா, எங்கள் அத்தை அவங்கக்கிட்டலாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அவள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற விஷயம். எனக்கு வந்து மற்ற எந்த விஷயமே மேட்ரு கிடையாது. எங்கள் அம்மா வந்து ஓகே, நான் வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ நல்லது செய்யணும், மற்ற பொண்ணுங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியுது. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ அந்த சூழல்லேருந்து அவங்க வெளில வந்துட்டாங்களா இல்லை இன்னும்? எங்கள் அம்மா இன்னும் பீடி சுற்றுறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் அவங்க எதுக்கு சுற்றுறாங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வயசில் பீடி தட்டை மிதிச்சா கூட எங்கள் அம்மா தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. ஓ. ஸோ அவங்களோட பயணத்தில் வந்து அது ஒரு முக்கியமான, அவங்க ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், சாப்பாடு போடுற தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போதுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து இதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தான் அதோட இல் எஃபெக்ட்ஸும் தெரியுது. பட் ஆனால் அந்த பயணம், அது அவங்க ஒரு அந்த பயணத்தில் தான் இருக்காங்க. ஸோ எல்லோருக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கிற ஹார்வர்ட் எப்படி சாத்தியமாச்சு? அஸ்விதாகிட்ட என்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தது ஹார்வர்ட்? ட்ரீம். ஹார்வர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசியலில் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. பட் நான் என்ன நினச்சேன்னா, ஹார்வர்டில் படிக்கும்போதே அரசியலை பற்றி ஒரு புரிதல் இருந்ததா அஸ்விதாக்கு? கண்டிப்பாக புரிதல் இருந்துச்சு. ஏன்னா கோவிட் டைம்லேயே நான் வந்து ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் பாலிடிக்ஸ் தான். வேர்ல்டு பேங்கோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சது? பெண்கள் அதிகாரத்தில் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே தடையாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து, கேள்வி கேட்காம வாழ்க்கை மாறாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறும். நம்மளோட பர்சனல் லைஃப்பை மாற்றுறதுக்கும் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். ஏன் இந்த சமுதாயம் இருக்குது, எப்படி இருக்குது?